இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். பாசமிகு பங்கு தந்தை அவர்களே, இணை குருக்களே, பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இதயமலர் பெரிய வியாழன் குருத்துவ நற்கருணை விழாவின் சிறப்பு வாழ்த்துக்கள். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நான் ஒரு இறை போதக குரு, எஸ்பிடி சபை என்று கூறுவார்கள் உலக அளவிலே. இன்றைய ஒரு நிலையிலே, இப்படிப்பட்ட ஒரு அரங்கத்திலே உங்களிடம் இறை வார்த்தையை பற்றியும் திரு நற்கருணையை பற்றியும் அதை நிறைவேற்றுகின்ற குருக்களை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் கூறி சிந்திக்க ஆசிக்கின்றேன். பங்கு குரு அவர்களுக்கு எனது நன்றி. அன்புள்ள மக்களே, நான் முதல்ல பட்டமான பிற்பாடு ஒரு புதிய பங்குக்கு என்னுடைய அதிபர் அனுப்பினார். அப்போ நான் மோட்டர் பைக்கில் போகிற மோட்டர் பைக், அது எஸ்டி மோட்டர் பைக், அந்த காலத்தில் நிறைய தெரியும். பெரிய மோட்டர் பைக், எனக்கு உருவம் சிறிய உருவம், பெரிய மோட்டர் பைக் போயிட்டே இருக்குங்க. அன்புள்ளவர்களே, அது புதிய ஒரு கிராமம், பெரிய கிராமம், நல்ல ஒரு கோயில் உள்ள இடம். ஆனால் எனக்கு பாதி வழிதான் தெரியும், அதற்கு அப்பாறு வழி தெரியவில்லை. பாதி வழி நிறுத்தி கொண்டு அந்த வழியில் செல்லுகின்ற 2-3 ஆடு மாடு மேய்ப்பவர் பிள்ளைகளை கேட்டேன். தம்பி வாப்பான்னு கூப்பிட்டு, நான் அங்கேயும் இல்லை, ஆனால் வாங்கப்பா வாப்பான்னு கூப்பிட்டு, இந்த பங்கு கோயில் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அந்த கிறிஸ்தவ கோயில் தானே. சரி எங்களுக்கு தெரியும், நாங்களும் கிறிஸ்தவம் தாங்க சார். அப்படின்னா அந்த வழி தெரியுமா, அந்த வழி காட்டுறீங்களா அப்படின்னா, சரிங்க ஃபாதர், நேரா போங்க, லெஃப்ட்ல எடுங்க, ரைட்ல எடுங்க, நேரா போங்க, அந்த பெரிய ஒரு கோபுரம் தெரியுங்க ஃபாதர், அதாங்க ஃபாதர் நம்ம கோயில். சரிங்க ஃபாதர், நீங்க ஊருக்கு புதுசா? ஆமா, ஊருக்கு புதுசுப்பா, நானும் புதுசா பேர், நாளைக்கு நானும் புதுசா வைக்க போறேன், ஞாயிற்றுக்கிழமை புதுசா இருக்கிறேன். அது ஒரு பேர் கேட்டா, சாமி நீங்க ஊருக்கு புதுசு, நாளைக்கு பூசை வைக்க போறீங்க, இங்க பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு உங்களுக்கு வழி தெரியல, நீங்க என்ன நாளைக்கு ப்ரீச் பண்ண போறீங்க? கடவுள் ராட்சியம், அரசாட்சி, மோட்சத்துக்கு எல்லாம் போடுன்னா மோட்சத்துக்கு உங்களுக்கு எப்படி வழி கட்ட போறீங்களா? இதோட பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு உங்களுக்கு வழி தெரியலங்க ஃபாதர், நீங்க எப்படி மோட்சத்துக்கு வழி கட்ட போறீங்க எங்களுக்குலாம்? அன்புள்ளவர்களே, ஒரு நகைச்சுவையான நிகழ்ச்சி எனது வாழ்க்கையிலே. உண்மைதான், எங்கள் குருக்களுக்கு அதிகம் தெரியாது இந்த நாட்டு நடப்பிலே. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக எங்கள் குருக்களை விட அதிகமாக தெரியும். இப்படி ஒரு நாட்டின் சூழ்நிலையிலே இன்றைய சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் களம் களை கட்டுகிறது. இன்றைய தமிழ்நாட்டிலும் சரி, கேரளாவிலும் சரி. உங்கள் ஓட்டு எங்களுக்கு. எழுச்சியுள்ள தமிழெல்லாம் எழுந்து வாருங்கள், கொழுந்து விடும் ஆதாரங்களை எடுத்து அதர்மங்களை கொளுத்த வாருங்கள். உயர்வு தாழ்வு கொள்கைகளை, நீதி நேர்மை நிறுத்த, புதிய தலைமுறை கொடுக்க, புதிய கல்வி முறை கொடுக்க, புதிய கருத்துக்களை படைக்க, புரட்சி கருத்துக்களை ஏற்படுத்த, அம்மாவின் ஆட்சி, கலைஞரின் ஆட்சி மாட்சி மிக ஆட்சியாக மாற வேண்டும் என்றால் உங்கள் ஓட்டு எங்களுக்கு. அன்புள்ளவர்களே என்று அருட்சுடரை இன்று புரட்சி கருத்துக்களாக ஏற்றி வைக்க வாருங்கள் என்று கூறுகிறது இன்றைய தேர்தல் களம். இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் களத்திலே என்ன கண்டோம், என்ன காண இருக்கிறோம்? அன்புள்ளவர்களே, 10 லட்சம் பிச்சைக்காரர்கள் தெருவாக இன்று திரிகின்றார்கள் நமது இந்திய நாட்டிலே. பிளாட்பாரத்திலும் சரி, சிக்னல் அரங்கத்திலும் சரி, ஆயிரக்கணக்கான எஸ்சி எஸ்டி சேரிகளிலும் சரி, லட்சக்கணக்கான பேர்களுக்கு நலிய வறுமை என்று தாண்டவமாடுகிறது. 60 கோடிக்கு மேல் வாழ்கின்ற இந்நாட்டில் 30 கோடி மக்களுக்கு ஏழ்மை நிலை, பிபி என்று கூறுவார்கள் ஆங்கிலத்திலே, பிலோ பாவர்ட்டி லைன். 30 கோடி மக்கள் என்று பிலோ பாவர்ட்டி லைனில் வாழ்கின்றார்கள் நமது நாட்டிலே. உணவு பண்டங்கள் இன்னும் ஒரு சில வசதி படைத்த பணக்காரர்களுடைய பைக்குள்ளே பத்திரமாக கட்டுப்படுத்தப்படுகின்றன. அன்புள்ளவர்களே, விவசாயிகளின் போராட்டத்தை நாம் காண்கின்றோம். கொரோனாவின் கொடூர
விழிப்புணர்ச்சியை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். நேற்று இருப்பவர்கள் இன்று இல்லை. இப்படி ஒரு கண்ணோட்டத்திலே என்ன காண்கிறோம் அன்புள்ளவர்களே? பெரிய வியாழக்கிழமை பாரதி கூறினான், அன்று தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறினான். மேலும் ஒரு பாட்டை கூறுகின்றால், உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் என்றும் கூறினார். அன்புள்ளவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பாரதம் எங்கே பாரதம்? எங்கள் நாடு இந்திய நாடு. இந்தியர்கள் என்றால் இந்துக்களாகவே மாற வேண்டும் நீங்கள் என்று கூறுகிற இந்த ஒரு தருணத்திலே கிறிஸ்துவராகிய நமக்கு என்ன ஒரு உரிமை, என்ன ஒரு பொறுப்பு, என்ன அந்த பகிர்வு, என்ன ஒரு ஆதங்கம்? அன்புள்ளவர்களை இதைத்தான் என்று இரண்டு வழியாக நமது தாய் திருச்சபை நமக்கு எடுத்துக் கொள்கிறது. ஒன்று, இறைவன் கூறுகின்றார், நான் அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் என்று நமது தாய் திருச்சபை நமக்கு ஆணித்தரமாக அழுத்தி எடுத்து கூறுகிறது. படித்தோம் முதல் வாசகத்திலே. அக்காலத்திலே மோசேஸ் தன் மக்களை கூட்டி சொல்லுகின்றான், வனாந்தரத்தில் உங்களுக்கு மன்னா கொடுத்த அந்த இறைவன் எலிஷா போன்ற தீர்க்கதரிசிகளுக்கு ரொட்டியை கொடுத்து அவர்களை போஷித்த அந்த இறைவன் புதிய ஏற்பாட்டிலே நானே உடல் நானே ரத்தம் என்று மக்களை அவர் அர்ச்சித்த அந்த உடல் இன்று கிறிஸ்து கூறுகிறார், எனது உள்ளத்தின் அன்பு உறவுகளை பகிர்ந்தல். எனது உள்ளத்தின் அன்பு அது நீங்களாகிய உறவுகள், உங்களோட உறவை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் என்று அவர் கால்களை கழுவி நமக்கு காட்டுகின்றார். அன்புள்ளவர்களே, ஆசையே ஆசையாயிருந்தேன். அன்புள்ளவர்களே, அழகான ஒரு சொற்றொடர் இன்று நம் ஆண்டவர் கூறினார் நற்செய்தியிலே, இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு நான் ஆசையே ஆசையாயிருந்தேன். இதை பற்றி நான் ப்ரிப்பேர் பண்றேன். என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த பத்திரிசியார் திருக்கோயிலே நான் ஒரு நல்ல ஒரு சிந்தனை கொடுப்பதற்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆசை மேல் ஆசையாக இருந்தே நம்ம தமிழ் மக்களை கண்டு இப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை அவர்களுக்கு அறிகுறியாக எடுத்துக் வர வேண்டும் என்று இன்றைய ஆசை நிறைவேறி எனக்கு அப்புறம் ஆசையாக இருந்தால் நமது இறை இயேசு எவ்வளவு ஆசையோடு இருந்திருப்பார். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர்களோடு இந்த அப்பத்தை பிடுவதற்கு நான் ஆசை மேல் ஆசையாக இருந்தேன் என்று கூறுகிறார். அன்புள்ளவர்களே, தன்னை மறந்து தனது சுகத்தை மறந்து மற்றவர்கள் சோகங்களை பகிரிடும் போதுதான் எந்த சுகமும் சுகமாகிறது. ஒரு தாய் தனது பிள்ளையை 9 மாதம் சுமக்கின்றால் சுமையாக தெரிவதில்லை. அந்த குழந்தை பிறந்தவன் அம்மா அம்மா என்று அழும் பொழுது நான் தான் உனது அம்மா என்று கூறுகையிலே அந்த தாயினுடைய மனது தாய் அன்பு பிறக்கிறது. அந்த தாய் அன்பிலே வளர்ந்த நாம் அனைவரும் இறை அன்பிலே வளர வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகம் பாஸ்கா என்ற ஒரு நல்ல சொற்றொடரை நமக்கு கொடுக்கிறது. பாஸ்கா என்றால் கடத்தல். ஆகவே இந்த நினைவு சொல்லை கொடுத்திருக்கிறீர்கள், அது ஒரு நினைவு சின்னமாக உங்களுக்கு மாற வேண்டும். அந்த ரத்தத்தை நீங்கள் வாயிற்படியிலே பூச வேண்டும். உங்களை பார்த்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க இறைவனுடன் வருவார்கள் என்று இறைவன் நமக்கு உறுதிமொழியை கொடுக்கின்றார். அன்புள்ளவர்களே, இதைத்தான் இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் கூறுகிறார் அழகாக. முதலாவது கொரிந்தியருக்கு, இதை என் நினைவாக செய்யுங்கள். அன்புள்ளவர்களே, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பதற்கு முழு பொருள் என்னவென்றால் பாதம் கழுவுதல். அதைத்தான் நற்செய்தி அழகாக கூறுகிறது. நான் உங்களுக்கு செய்ததை போல சென்று செல்லுங்கள். குருக்களுக்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் கணவர்களா, நீங்கள் மனைவிகளா, நீங்கள் துறவிகளா, நீங்கள் பள்ளி பிள்ளைகளா, நீங்கள் ஆசிரியர்களா, சென்று உங்களது தொழில் இடத்திலும் உங்களது குடும்பத்திலும் நான் செய்ததை அவர்களுக்கு செய்து காட்டுங்கள் என்று கூறுகிறார். ஆகவே இதுதான் புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை பாஸ்கா என்று அக்காலத்தில் அழைத்தார்கள். ஆனால் இன்றைய பாஸ்கா நமது வாழ்வின் போராட்டத்தை தாண்டி அப்பால் செல்ல வேண்டியது, கொரோனாவை தாண்டி அப்பால் செல்ல வேண்டியது, தேர்தலை தாண்டி அப்பால் செல்ல வேண்டியது நமது பக்தி முயற்சிகள். அவைதான் நமது பாஸ்கா. ஆகவே முதல் பாஸ்கா முதலாக நற்கருணையை இறைவன் ஏற்படுத்துகிறார் இயேசு. அன்புள்ளவர்களே, நற்கருணை என்றால் என்ன? நீங்கள் அனைவரும் உங்களது வாழ்க்கையிலே பல முறை, ஒரு சிலர் 2 திருப்பலி, 3 திருப்பலி, வாரம் திருப்பலி, மாதம் திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, கிறிஸ்துமஸ் திருப்பலி, ஈஸ்டர் திருப்பலி என்று பல திருப்பலிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பங்கெடுத்திருப்பீர்கள். ஆனால் திருப்பலி என்றால் என்ன?
அன்புள்ளவர்களே, இது ஒரு தெய்வீக பிரசன்னம். நான் உண்மையை பேச வேண்டும் என்றால், இந்து மதத்திலும் இஸ்லாமிய மதத்திலும் பேர் பெற்று விளங்கும் ஒரு ஆசிரியர் நான். இந்து மதத்திலும் சரி, இஸ்லாமிய மதத்திலும் சரி, நமது கிறிஸ்துவ மதத்தை அவர்கள் எப்படி போற்றி புகழ்கிறார்கள் என்றால், அது நமது திருப்பலியை தொடர்பாக வைக்கிறார். நமது திருப்பலி தொடர்ந்து அவர்கள் நடத்துவதுதான் அவர்களது சிந்தனைகள். ஒரு சில நாட்களுக்கு முன் நான் சென்றேன். ஒரு புரோட்டஸ்டன்ட் குரூப் அவர்கள் என்னை அழைத்திருந்தார்கள், சிஎஸ்ஐ குரூப். அங்கு பேசி முடித்த பிற்பாடு அன்புள்ளவர்களே, அவங்கள்ட்ட கேட்டேன், ஏங்க சார் இந்த புரோட்டஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், சரி நீங்களும் தான் கிறிஸ்துவ கும்பிடுறீங்க, நாங்களும் ஆண்டவரை கும்பிடுறோம், நாம் இருவருக்கும் உள்ள என்ன வேறுபாடுகள் என்ன? அவர் சொன்னாரு, சாமி ஃபாதர், இன்னைக்கு உலக சூழ்நிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுடைய புரோட்டஸ்டன்ட்ஸ்ல நிறைய குடும்பங்கள் டிவோர்ஸ் போறாங்க. டிஸ்ஆர்கனைஸ்ட் ஃபேமிலி. 5 out of 10 families are broken families, ஃபாதர். ஆனா உங்க கேத்தலிக் ரிலிஜன் அவ்வளவு இல்லையே. நான் கேட்டேன், என்னங்க சார் ஆன்சர் கேட்டா அவர் சொல்றாரு, அன்புள்ள ஃபாதர் அவர்களே, உங்களது குடும்பங்கள் திருப்பலியை தழுவி இருக்கின்றன. பாத்தீங்களா, குடும்பத்துல எவ்வளவு சண்டைதான் சரி, அம்மாவும் அப்பா சண்டை போட்டுருக்காங்க, பையனை அடிச்சு விடுவீங்க, டேய் போடா ஞாபகம் வந்துச்சுடா, பூசிக்கிறேன் மணி அடிச்சாரா பாரு, போடா கோயிலுக்கு போலாம். பாத்தீங்களா, வா கோயிலுக்கு போலாம், என்ன சேர்ந்து கோயிலுக்கு போலாம், நன்மை அடிக்காயா, வீட்டுக்கு வந்த உடனே பையனை கேட்கணும், நன்மை அடிக்கியா? பாத்தீங்களா அன்புள்ளே, நீ என்ன முக்காடு போடுறீ, கோயிலுக்கு முக்காடு போடுறீ அப்படின்னு கேட்கலாம் பையனை பார்த்து. அன்புள்ளவர்களே, சில வீட்டில் வச்சுக்கிறாங்க, எது பூசைக்கு போகணும் இல்லையா, எதுக்கு சில பூசைக்கு போறப்ப அந்த சீக்கிரம் வந்து பிற்பாடு பார்த்துக்கலாம் மாதிரி. அன்புள்ளவர்களே, அங்கு சென்று திருப்பலிக்கு சென்று நன்மையை வாங்கி வீட்டிற்கு வந்து சாமியார் என்ன சொல்றதோ இங்கே அவ்வளவு பொருள் கிடையாது உங்களுக்கு. ஆனா என்ன பொருள்? இறைவனோடு கலந்து அவரது உடலையும் ரத்தத்தையும் பருகி வந்துள்ளோம் என்று நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதைத்தான் அவர் கூறுகிறார், உங்களது கத்தோலிக்க குடும்பங்களிலே அதிகமான பிளவுகள் இல்லை. நாம் பெருமைப்பட வேண்டியது அன்புள்ளவர்களே. ஏன் பிளவில்லை என்றால் திருப்பலி ஒரு முக்கியமான காரணம். ஆகவே முதல் கருத்து நாம் போற வரும்போது, நற்கருணை இயேசுவின் மரணத்தின் சின்னம். முதலாவதாக எப்படி நற்கருணை நமது வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்றால், நற்கருணை இயேசுவின் மரணத்தின் சின்னம். இதைத்தான் பொருந்தியர் கூறுகிறார் பவுலடியார், நீங்கள் அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் இயேசுவின் சாவை நீங்கள் அறிக்கையிடுகின்றீர்கள், அவரது மரணத்தில் நீங்கள் மரிக்கின்றீர்கள், அவரது உயிர்ப்பில் நீங்கள் புது வாழ்வு கொடுக்கின்றீர்கள் என்று கூறுகிறார் பவுலடியார். இதைத்தான் அவர் கூறுகிறார் நிலை வாழ்வு. கேட்டீர்களா? நிலை வாழ்வு என்பது இறைவனுடைய வாழ்வின் வழியாக, மரணத்தின் வழியாக நமக்கு இறைவன் கொடுப்பது நிலை வாழ்வு திருப்பலியில் தான் இருக்கின்றது. இரண்டாவது, நற்கருணை ஒப்புரவின் அருட்சாதனம். ஒப்புரவின் அருட்சாதனம் என்றால் நாம் ஒப்புரவின் மக்கள் என்று நமது போப்பானவர் கூறுகிறார் பிரான்சிஸ் அவர்கள். நாம் ஒப்புரவின் மக்கள், ஒற்றுமையின் அடையாளம் நமது திரு நற்கருணை. இதை மத்தேயு தனது 5வது அதிகாரத்திலே 23வது இறைவாக்கில் கூறுகிறார், நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வருமுன் காணிக்கையை வைத்துவிட்டு சென்று பாருங்கள், இன்று எவன் என்னோடு துன்பத்தில் ஆழ்ந்துள்ளான், எவன் என்னுடன் தகராறு செய்துள்ளான், அவனிடம் சென்று நான் ஒப்புரவு செய்து கொண்டு பிற்பாடு நான் வருகிறேன் இந்த திருப்பலிபீடத்திற்கு. அன்புள்ளவர்களே, this is only in Christianity. கிறிஸ்துவ மதத்தில் மட்டும்தான் இது இருக்கிறது. இப்ப பார்த்திருக்கீங்க, இந்து சகோதரர்களை பார்த்திருப்போம், அவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் பார்த்திருப்போம், அவர்கள் செல்வார்கள் தனித்தனியாக சென்று தங்களது நமாஸோ அல்லது பூஜையோ அவர்கள் செய்துவிட்டு வருவார்கள், போவாங்க, மணியடிப்பாங்க, ஆசை அது பழத்தை கொடுத்துட்டு பிரசாதம் வாங்கி வந்துடுவாங்க. ஆனா நாம் பிரசாதத்தை வாங்கிக் கொள்ள வரவில்லை. இந்த திருப்பலியிலே இறைவனோடு இறைவனாக கலந்து அவரது உடலை உண்டு ரத்தத்தை பருகி செல்ல மற்றொரு கிறிஸ்துவாக மாறி செல்கின்ற ஒவ்வொரு திருப்பலியும் அன்புள்ளவர்களே. இதைத்தான் 3வது திருக்கருத்து கூறுகிறது, நற்கருணை நமக்கு ஆன்மீக உணவு. அங்க வந்து சாப்பிட்டு மாத்திரம் போற நம்மலாம் கையை நீட்டிட்டு கொடுங்க, இது கிறிஸ்துவின் உடல், வாங்கி சாப்பிட்டு பார்த்தில்லை. இட் இஸ் நற்கருணை நமது ஆன்மீக உணவு.
நம்மை நமது வாழ்க்கையில் வழி நடத்தும் ஒரு பெரிய குணம். இதைத்தான் யோவான் அழகாக கூறுகிறார் 6வது அதிகாரத்திலே 51 முதல் 57 வரை. உங்களிடையே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான், என்றுமே வாழ்வான், நானும் அவனை கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன். பார்த்தீங்களா அன்புள்ளவர்களே, உயிருடன் வாழ வேண்டிய அந்த உணவு, நம்மை கடைசி வரை வாழ வைக்கின்ற அந்த உணவு, நம்மை விண் வீட்டிற்கு வான் வீட்டிற்கு எடுத்து செல்லுகின்ற அந்த உணவு. பார்த்தீர்களா, முதலாவதாக இயேசுவின் மரணத்தை மட்டுமன்று, நம்மை ஒவ்வொரு வருஷமாக மட்டுமன்று, நம் அனைவரையும் ஆன்மீகத்தில் இணைக்க வைக்கின்ற ஒரு அருபமான உருவி அந்த நற்கருணை விருந்து. அன்புள்ளவர்களே, 4வதாக திரு நற்கருணை என்பது, நற்கருணை விருந்து என்பது நமது திருச்சபையை கூட்டி காக்கின்றது. நீ பார்த்திருப்பீங்க, நமது பங்கில் எவ்வளவு அன்பியங்கள் இருப்பது என்பது எனக்கு தெரியாது. தந்தை கூறுகிறார் 85 அன்பியங்கள் சாமி. அன்புள்ளவர்களே, 85 அன்பியங்கள் நமது பத்திரிகையார் பங்கில் மாத்திரம் என்றால், நான் நேற்று உட்கார்ந்து கணக்கு எடுத்து பார்த்தேன். நம்ம இந்தியாவில் மாத்திரம் 2,50,258 அன்பியங்கள் சாமி. 2,50,868 அன்பியங்கள். இந்த இவ்வளவு அன்பியங்கள் நான் வைத்திருக்கிறோம் என்ற அன்புள்ளவர்களே, எங்கு இதற்கு ஆரம்பம்? யார் இதை வழிநடத்துவார்கள்? பங்கு குருக்கள் வழிநடத்துகிறார்கள். பங்கு குருக்கு பிற்பாடு பின்னணி இருப்பவர்கள் யார்? இறை மக்களாகி நீங்கள் வழிநடத்துகிறீர்கள் என்றாலும் ஒரு 10 நிமிடமும் கூறுகிறார்கள். ஒவ்வொரு 10 நிமிடங்களிலும் ஒரு திருப்பை நிறைவேற்றுகிறது உலகத்திலே. நடந்தே இருப்பாங்க. ஒவ்வொரு 10 நிமிடத்திலும் ஒரு திருப்பை நடந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் அது திருப்பலி முடிவதில்லை என்று கூறுகிறார்கள் வல்லுநர்கள். அப்படி இருக்க இதையே கொடுக்கிறார் நமது போப் பிரான்சிஸ் அவர்கள். உலகில் அனைவருக்கும் நாம் நண்பர்களாக இருப்பது எப்படி என்றால், ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொண்டு அவர்களை திருப்பலிக்கு அழைத்து அவர்களோடு பங்கேற்று அந்த அப்பத்தை பிட வேண்டும் என்று நமது திருத்தந்தை அழகாக கூறுகிறார். ஆகவே திருப்பலி நமக்கு உணவு ஊட்டுவது மட்டுமன்று, உறவையும் வளர்க்க வேண்டும். 2வதாக குருத்துவம். இதை நிறைவேற்றுபவர்கள் குருக்களாக இருக்கலாம், ஆனால் மக்கள் இல்லையே, குருக்கள் இல்லை. ஒரு தடவை நான் பெரிய இந்த வாரணாசி பக்கத்தில் ஒரு பெரிய பங்குல இருந்தாங்க அன்புள்ளவர்களே. வாரணாசி பக்கத்தில் நிறைய கிறிஸ்துவர்கள் அந்த பங்குல, ஏன்னா அப்ப அங்க ஒரு மதர் தெரேசாவினுடைய ஒரு பெரிய மடம் இருந்தது, ஹோம் ஃபார் த ஆர்ஃபன்ஸ். பூசை வச்சுட்டு அங்க வெளியே வந்த உடனே நிறைய கிறிஸ்துவ மக்கள் கூடி, சாமி நீங்க எந்த ஊருன்னு கேட்டாங்க. நான் தென்னிந்தியா அப்படின்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் குருக்கள் எப்படி? நல்ல குருக்கள், வல்லவனான குருக்கள், நல்ல கைத்தேர்ந்த குருக்கள், படித்த குருக்கள் அப்படின்னு கூறினேன். சாமி அப்போ உங்களுக்கு எப்படி இந்த வொகேஷன்லாம் கிடையாது? வொகேஷன்னா அழைத்தல் எப்படி உங்களுக்கு அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. அழைத்தல் பரவாயில்லை, ஆனா சாமி ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, அழைத்தல் உங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்றால் நாங்கள் தேவை. பொதுமக்கள் இல்லாவிட்டால் அழைப்பு இல்லை, என்னால் உங்களிடமிருந்து தான் நாங்கள் உதிக்கின்றோம். குருக்களாக நாங்கள் உங்களிடமிருந்து தான் உதிக்கின்றோம் அன்புள்ளவர்களே. 2வது சொன்னாங்க, நாங்க காசு கொடுத்த நாங்க கொடுக்குற பிச்சை தான் சாமி நீங்க பங்கு கட்டுறீங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வார்த்தை தான். ஆகவே அன்புள்ளவர்களே, பொதுமக்கள் இன்று திருச்சபை ஆணிவேர். இவர்களால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் குருக்கள். இப்பதான் உங்களுக்கு இன்னொரு ஆய்வு வைக்க பாருங்க. உங்களால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் குருக்கள், உங்களின் பிள்ளைகள் அவர்கள் குருக்கள். இப்படி இருக்க இன்றைய நாட்டு நடப்பிலே ஒரு சில சலசலப்புகள், பலபலப்புகள், கிறுகிறுக்குகள் ஏற்படுகின்றன. என்ன அந்த கிறுக்குகள் அன்புள்ளவர்களே? இறைவன் கூறினார், இதை என் நினைவாக செய்யுங்கள். குருக்கள் தான் கடவுளின் நிரந்தர அன்பை நமக்கு அள்ளி பகிர்ந்து கொடுப்பவர்கள். நற்கருணை மூலமாக நாம் தொடர்ந்து நமக்கு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அந்த குருக்கள், அவர்களின் கரங்கள். எப்படி ஒரு பெரிய நகைச்சுவை சொல்லுவார்கள், ஒரு பெரிய மார்க்கெட்ல நிறைய கழுதைகள் இருந்துச்சான். ஒரு கழுதைகிட்ட போயிட்டு அந்த கழுதையை மேய்ச்சிட்டு சவால் விட்டாங்க.
இந்த கழுதையின் தலையை ஆட்ட வைப்பவர்களுக்கு நான் 1 கோடி பரிசு கொடுக்கின்றேன் என்று கூறுகிறான். இந்த கழுதையினுடைய தலையை ஆட்டணும். ஏன்னா கழுதைக்கு தலையை ஆட்ட முடியாது. எவன் இந்த கழுதையின் தலையை ஆட்டுவதற்காக ஆட்ட முடியுமோ, ஆட்ட வைக்கின்றானோ, அவனுக்கு நான் 1 கோடி பணம் கொடுக்கிறேன் என்று அந்த கழுதையினுடைய உணவு சொல்றான். 2-3 பேர் போய் அது என்னவோ சொல்லி பார்க்கறாங்க, திரும்பி பார்க்கறாங்க, அது குத்தி பார்க்கறாங்க, நடக்கல ஒண்ணு. அந்த அப்படியே நிற்குது. சில சைக்கிள் பூசிக்கிட்டு அப்படியே உட்கார முடியா, அதே மாதிரி அது நிற்குது. உடனே இன்னும் ஒருத்தர் கிடுக்கிட்டு போன உடனே இன்னும் பேசுறாங்க குழந்தைகிட்ட, அந்த கழுதைகிட்ட. அந்த பொழுது அந்த கழுதை பாருங்க கடை ஆட்டி இருக்கு. என்னன்னா இது இத்தனை பேர் 4-5 பேர் ஒருத்தர் அந்த கழுதை தலையாட்ட முடியல. இவன் சொல்லி போட்ட உடனே அந்த கழுதை இந்த வேகமா அந்த கழுதை தலையாட்டுன்னு பார்த்த உடனே கூப்பிட்டு கேட்டாங்க, சார் என்ன அந்த ரகசியம்? நீ என்ன சொல்றீங்க அந்த குழந்தை அந்த கழுதைகிட்ட? ஏன் அந்த கழுதை எவ்வளவு சீக்கிரம் தலையாட்டுது அப்படின்னா, நான் ஒன்றுமே சொல்லப்பா. அந்த கழுதைகிட்ட கேட்டேன், நீ சாமியார் ஆகிறதுக்கு உனக்கு இஷ்டமா? அதை தவிர ஏதாவது கேளுங்க அவங்க கேட்டுருக்காங்க. அந்த கழுதை அவர்களே இன்றைய நிலைமை அப்படித்தான். சாமியார் ஆகிட்டாலும் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறோம். இவன் கழுதை கூட ஒரு ஆசை இல்லை பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆனா இக்கரை இறைவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15 என்ன தெரிந்து கொண்டார்? சொல்றார், நீங்கள் என் நண்பர்கள், தந்தையிடமிருந்து நான் கேட்டவற்றை உங்களுக்கு அறிவித்தேன். அழகாக சொல்லுகிறார், நீங்கள் என் நண்பர்கள், தந்தையிடம் கேட்டவற்றை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று யோவான் 15:15 போகிறது. அன்புள்ளவர்களே, என்ன பணியை செய்கின்றார்கள்? லூக்கு 19 அதிகாரத்தில் கொடுக்கின்றேன். 9வது அதிகாரம் 1. முதலாக குருக்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற, தாய் திருச்சபை கொடுக்கின்ற பணி போதிக்கும் பணி. அன்புள்ளவர்களே, இன்றைய நாட்டு நடப்பில் 2 லட்சம் குருக்கள் நமது இந்தியாவில் இருக்கின்றார்கள். 2 லட்சம் குருக்கள் இந்தியாவில் மட்டுமே. துறவரத்தாரும் நமது மேட்டாசன குருக்களும் ஆயிரங்களும் சேர்த்து 2 லட்சம் குருக்கள் இருக்கின்றார்கள். எபோ 2 லட்சம். இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? திருப்பணியில் மாற்றம்தான். நண்பர்களே, போதிக்கும் பணி இவர்களுக்கு. பிரசங்க இல்லாட்டினா புதுசா சப்புன்று போயிடுச்சு சொல்ல பாத்தீங்களா? இன்னைக்கு ஃபாதர் என்ன பிரசங்கம் சொன்னாரு? கேட்கறமோ கேட்கலையோ பிரசங்கம் கொடுத்தாரா சாமியாரு? படிச்சாங்களா? நற்செய்தி படிச்சாங்களா? இன்னைக்கு நற்செய்தியின் வாசகம் என்ன? நற்செய்தியின் பொருள் என்ன? அன்புள்ளவர்களே, ஒன்லி ரிலிஜன் லிசன்ஸ் டு தி காஸ்பல், கேத்தலிக் ரிலிஜன் மாத்திரமே. அன்புள்ளவர்களே, இவர்களுக்கு போதிக்கும் பணி இன்றைய உலகிலே எங்களது சபை மாத்திரம் 76 நாடுகளிலே பணி செய்து வருகிறது. ஆப்பிரிக்காவும் சரி, ஏசியாவும் சரி, எந்த நாட்டு முடுக்குகளிலும் சரி, நமது பணி தொடர்ந்து நடைபெறும். போதகம் செய்யும் பணி. சென்று என் மக்களுக்கு போதனை செய்யுங்கள், அனைவரையும் சீராக்குங்கள். ஒவ்வொரு குருவின் முக்கிய பணி இதாக. அன்புள்ளவர்களே, பேய்களை அடக்க, பிணியை போக்க, பறை சாற்ற, அன்பு, இரக்கம், பண்பு, பரிவு, பாசம், சமாதானம் இவைகளை நீங்கள் எங்கள் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று இறைவன் இப்பொருட்களை அனுப்புகிறார். 2வது, புனிதப்படுத்தும் பணி. புனிதப்படுத்தும் பணி என்றால் என்ன? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் அருகில் உள்ள ஒரு நல்ல சிட்டிங் அன்புள்ளவர்களே, பூனாவில் இந்த பிள்ளைங்களாம், காலேஜ் பிள்ளைங்களாம் ஒரு பிக்னிக் போனாங்க. பிக்னிக் போய் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு இந்த காலேஜ் பிள்ளைங்களாம் நல்ல ஜீன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு கிட்டார் ஆடிட்டு எல்லாம் ஆடி ஓடி விளையாடுற சமயத்தில் நல்ல தண்ணி விட ஒரு ஆற்றுல ஒரு பையன் ஒரு பாப்பா தள்ளி விடுச்சு. என்னுடைய பாய் ஃப்ரெண்டை அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் தள்ளி விட, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, இவருக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கு. ஆனால் விழுந்த உடனே அந்த பையனுக்கு நீந்த வரவில்லை. அவன் என்று கத்துக்கிறான், கிட்டாரை தூக்கி எரிந்து விடுகிறான். உடனே நீரில் மூழ்கி விட்டு இறந்து விடுகிறான். யாருக்கும் அவனை மீட்பதற்கு துணிச்சல் இல்லை. இறந்த உடனே அந்த உடல் கீழே சென்று சுருங்கி விட்டது. அன்பர்களே, கீழே ஆற்றுக்கு அடியிலே சென்று நீளமான ஆழாக இருந்தால் சுருங்கி விட்டது. மிலிட்டரிக்காரங்களாம் வந்தாங்க. 2 நாட்கள் 3 நாட்கள் அந்த பாடி கிடைக்கவில்லை. கடைசியாக 4வது நாள் பாடி தானாக வெளியே வந்து விட்டது. இந்த 4 நாட்களும் அன்புள்ளவர்களே, உங்களுக்கு கூற இருக்கிறேன் தாய்மார்களே, அந்த தாய் தனது மகன் எப்போது வெளியே வருவான், சிக்குண்ட இறந்து போன அவருடைய சரீரம் எப்போது வெளியே வரும் என்று உடலுக்காக காத்திருக்கிறார். 4 நாட்கள் அந்த தாய். கடைசியாக ஆயர் அவர்கள்
திருப்பலியை கூறுகிறார்கள், ஒரே பையனை இந்த தாய் இழந்து விட்டார். அந்த தாயை கூப்பிட்டு கேட்டார்கள், உங்களது உணர்ச்சி என்ன இந்த நேரத்திலே? ஏன் 4 நாட்கள் அந்த பையனுக்காக வெயிட் பண்ணீங்க கேட்ட உடனே நம்ம சொல்றாங்க, என்னுடைய பையனுக்கு நான் ஒரு கிறிஸ்துவ அடக்கம் செய்ய ஆசித்தேன். எனது பையனுக்கு, எனது குழந்தைக்கு ஒரு கிறிஸ்துவ அடக்கம். அன்புள்ளவர்களை, அடக்கம் செய்வது யார்? ஒரு குரு அல்லவா? ஒரு குருவின் வழியாக எனது இறந்த குழந்தைக்கு உடலாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு எனது ஒரு குரு வர வேண்டும். அவர் வழியாக நான் ஒரு கிறிஸ்டியன் பரியன். பார்த்தீங்களா அன்புள்ளவர்களை, இப்படிப்பட்ட ஒரு அருமையான பணியை, திருவருள் சாதனத்தை நமக்கு நிறைவேற்றுபவர்கள், ஞானஸ்தானத்திலிருந்து திருமுழுக்கிலிருந்து கடைசி வரை நம்மை கல்லறைக்கு அடக்கம் செய்பவர்களும் குருக்களே. அன்புள்ளவர்களே, இதுதான் சவால். உங்களால் ஒரு குருவை இன்று உண்டாக்க முடியுமா? அன்புள்ளவர்களே, ஒவ்வொரு குருவும் அழகாக இருக்கு. பாத்தீங்களா, இதெல்லாம் போட்ட உடனே அந்த நீங்க வீடியோ எடுத்துனே இந்த 3 பேரோட ஜிகிஜிகிஜின்னு இருப்போம் பாருங்க. போய் போட்டு பாத்தீங்கன்னா, ஆஹா பாஹா ஓஹோ இவ்வளவு அழகா இருக்கிறாங்க கிறிஸ்துவ சாமியாருங்க, நல்லா நல்லா அழகா இருக்கிறாங்க சொல்லுவோம். ஆனா அன்புள்ளவர்களே, ஒவ்வொரு குருவும் தனது வாழ்க்கையிலே தனிமையை அனுபவிக்கின்றார். நீங்க எல்லாம் பூசை முடிச்சு போயிடுவீங்க. ஆனா அந்த சாமியார் என்ன பண்ணாங்க? அந்த பேர் சரியாச்சா, அந்த புத்தி சரியாச்சா, அது காணிக்க வந்துச்சா, அது கட்டியா போய் சொல்லிட்டு கோ பேக் டு பெட். அன்புள்ளவர்களே, ஒரு குரு, என்னுடைய குரு ஒருவர் நல்ல பிரசித்தி பெற்ற பாப்புலர் ஃபிகர். அவருக்கு குறைந்தது 85 to 100 பிஷப் தெரியும். அன்புள்ளவர்களே, அவருக்கு அவர் நோய் வாய்ப்பட்டு கடைசி காலத்திலே அவதிப்பட்டார். தனது உயிருக்காக போராடினார். போராடிய சமயத்திலே அந்த 85 ஆயர்களும் பார்க்கவில்லை. அவர் யார் யாருக்கு எவருக்கு உதவி செய்தாரோ எவரும் அவரை பார்க்கவில்லை. தான் இறக்கையிலே ஒரு நாள் கூறினார், அன்புள்ள சாமி, உங்களுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா, கடைசி காலத்தை சொல்ல ஆசைப்படுறீங்களா கேட்ட உடனே, தம்பி, எவ்வளவு பேருக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன், எத்தனை பையன்களை நான் படிக்க வைத்திருக்கின்றேன், எத்தனை குடும்பங்களை இணைத்திருக்கின்றேன், எத்தனை குடும்பங்களுக்கு அவர்கள் சாகும் பொழுது நன்மை கொடுத்திருக்கின்றேன், எவ்வளவு மக்களை நான் மேல் தட்டத்திற்கு உயர்த்திருக்கின்றேன், எவ்வளவு ஆயர்களை நான் ரூமுக்கு அனுப்பியிருக்கிறேன் எனது கை காசை போட்டு. ஆனால் நான் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறேன். நான் அவர்களோடு அந்நியோன்யமாக பேசிக் கொள்வதற்காக இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கூறுவார்களே, எனக்குள்ள ஆதங்கத்தை, எனக்குள்ள தனிமையை எடுத்து கூறுவதற்கு இப்பொழுது என்னிடம் எவரும் இல்லையே. தம்பி, இதுதான் குருவின் வாழ்க்கை. அன்புள்ளவர்களே, தனிமை என்பது ஒரு பெரிய பெரிய கொடுமை குருக்களின் வாழ்க்கையிலே. ஆகவே தான் அவர்கள் இறைவன் பலம் அவர்களுக்கு தேவை. அன்புள்ளவர்களே, இறை சக்தி உங்களின் வழியாக அவர்களுக்கு தேவை. இறை துணை வேண்டும் உங்கள் வழியாக. அவர்களுக்கு ஆர்வத்தை ஊட்டி ஒத்துழைப்பை கொடுத்து இறை ஆசீர் பெற நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் அணுக வேண்டும் இறைவனை. ஆகவே அன்புள்ளவர்களே, யாவர்க்கும் யாவருமாய் திருமூலர் கூறுகிறார் அழகாக தமிழிலே, இவர்கள் யாவர்க்கும் யாவருமாக இருக்கின்றார்களே தவிர ஒருவர் இவர்களுக்கு கிடையாது. யாவருக்கும் யாவருமாக இவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு குருவுக்கும் ஒரு சிறப்பான நண்பர்கள் இருப்பது கிடையாது. நீங்கள் தான் அவர்களுக்கு நண்பர்கள். ஆகவே அன்புள்ளவர்களே, இன்றைய குருக்கள் எடுப்பார் கைப்பிள்ளை இருந்தாலும் இவர்களுக்கு சபலமும் உண்டு, பலவீனமும் உண்டு, சக்தியும் உண்டு. எப்படி எபிரேயருக்கு திருமுகத்திலே கூறுகிறார் நமது பவுலடியார், ஒவ்வொரு திருப்பலியிலும் நான் கூறுகின்றேன், அழகாக எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் வீட்டிற்கு. ஒவ்வொரு திருப்பலியிலும் குரு மக்களுக்காகவும் மக்களின் பாவ மன்னிப்புக்காகவும் தனது பாவ மன்னிப்புக்காகவும் மன்றாடுகின்றார். பார்த்தீர்களா? மக்களின் பாவ மன்னிப்புக்காகவும் தனது பாவ மன்னிப்புக்காகவும் ஒவ்வொரு திருப்பலியிலும் குரு மன்றாடுகிறார் என்று எபிரேயருக்கு திருமுகத்திலே பவுலடியார் கூறுகிறார். இப்படி இருப்பதற்காக எந்த ஒரு குருவும் பாவி இல்லை, எந்த மக்களும் பாவியாக இருக்க முடியாது. ஆகவே ஏன் குருவை மாற்றினால் அவன் ஒரு பாவி, அவன் ஒரு போர்க்கிரி என்று கூறுகின்ற மன்றுள்ளவர்களே. ஒரு பொன் கோயில் போயிருந்தேன். அந்த பொன் கோயில் கேட்டேன், உங்க பொங்கல் நல்ல சாமியாரான்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாங்க சாமி நல்ல சாமியார் தான், ஆனா காணிக்கன்னு சொல்லிட்டு காணிக்க போடுங்க ஒவ்வொரு ஞாயிற்று
ஞாயிற்றுக்கிழமை என்ன அறுத்து எடுக்கிறார்கள் சாமி. ஆகவே அவருடைய பெயரை நாங்கள் காணிக்கராஜ் என்று பெயர் வைத்து விட்டோம். காணிக்கராஜா என்ன காணிக்கராஜா இதான் பேரு. எங்க பார்த்தாலும் காணிக்க, எங்க பார்த்தாலும் டொனேஷன் டொனேஷன் போட்டு அறுத்து எடுக்கிறார்கள். அன்புள்ளவர்களே, கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு சிறிய சிந்தனை. இதையெல்லாம் தழுவிதான் நமது ஆண்டவர் பாதத்தை கழுவுகிறார். பாதம் கழுவுவது என்பது கால் பாதை சரியாக இருந்தால் வாழ்வு சொர்க்கத்திற்கு எடுத்து செல்லும். எனது கால் நடை ஒழுங்காக இருந்தால், பாத்தீங்களா, இதான் தமிழ் பரம்பரை. எனது கால் நடை கால் பாதை சரியாக நடந்தால் வாழ்வு சொர்க்கம் தானே என்று திருவள்ளுவரை கூறுகிறார். நாம் எங்கெல்லாம் போறோமோ கால் அந்த பாடி போயிட்டே இருக்கும். போகும் இடமெல்லாம் நம்ம கால் முக்கியம். ஆகையால் நம்ம ஆண்டவர் காலை தேர்ந்தெடுத்து அந்த காலின் வழியாக பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்று கூறுவார். எங்க சென்டர்ல ஒரு பிரதர் ஏறினார், ஆர்டினேஷன் ஏறினார். ஆர்டினேஷன் ஒரு நல்ல போட்டி போட்டார். நான் திரு உடை பழகிருக்கின்றேன். இந்த திருவிருந்திலே பணிவிடை புரிவதற்கென்று பணிவிடை பெறுவதற்கே ஒரு போட்டு போட்டார். என்னையா தந்த பாயுற இதுக்கு வாசகம், இந்த வாசகம் இல்லையா நம்ம இதுன்னு சொன்னா இல்லைங்க ஃபாதர், இப்ப என்ன நடக்குது? பணிவிடை யாரு சாமி போயிரா? பணிவிடை பெறுவதற்காகவே வந்துள்ளேன் என்று கூறுவார். ஆகவே இன்றைய கிறிஸ்து நாம கூறுகிறார், அன்புள்ளவர்களே, ஒவ்வொரு குருவும் ஆவியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆவியால் தூண்டப்பட்ட வாழ்வு பணி வாழ்வாக மாற வேண்டும். ஆவியால் தூய ஆவியால் தூண்டப்பட்ட அந்த குரு வாழ்வு பணி வாழ்வாக மாற வேண்டும் என்றுதான் அவர் அன்பர் இயேசு பணி ஆரம்பித்தார். பணிவாக அனைவரின் கால்களை கழுவ ஆரம்பித்தார். ஆகவே தாட்சி என்பதுதான் இந்த இரவில் ஒரு தரங்கமான அடிப்படை. அன்புள்ளவர்களே, தாட்சியை குருக்களுக்காக மட்டுமன்று நாமும் அதை ஏற்று இறைப்பணி புரிய விழைவோம்.